ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம மூவியோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரில் தாங்க ஸ்டார்ட் ஆகுது. நான் தான் லின் ஷென்யூ, பே குரூப்போட பிஆர் மேனேஜர். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வளர்ப்பு பொண்ணும் கூட. காலையில் அண்ணனோட கம்பெனி விஷயங்களையும் சாயந்தரம் தம்பியை பற்றின விஷயங்கள் வெளியில் வராமலும் பார்த்துக்க வேண்டியதான் என்னோட வேலை. 20 வருஷமாக யாரை என்னோட உலகம் நினச்சேனோ அவருக்கு இன்னைக்கு கல்யாணம். ஆனால் பொண்ணு நான் இல்லை. சார், உங்கள் கல்யாணத்தை பற்றி? ஆமாம், நீ கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். நான் லூ யாக்கிங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அவள் தான் என் ஸ்டேட்டஸ்க்கும் நம்ம கம்பெனி இன்னும் வளர்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பா அப்படின்னு சொல்கிறான். சரி சார், ஆனால் நம்ம லின் ஒரு வளர்ப்பு பொண்ணு, அவள் எப்படி என் ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வருவா அப்படின்றான். இதை கேட்டோம் நம்ம ஹீரோயினுக்கு யாரோ அவளோட இதயத்தை சுக்குநூறாக நொறுக்குன மாதிரி ஆயிடுச்சு. அவளால் அங்கே நிற்க முடியல. ஒரு ஸ்டெப் பின்னாடி வரா. மேடம் என்ன இங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். யாரு அங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வெளியில வரான். அவன் எங்க இவனை பாத்துருவானோன்ற பதட்டத்துல தம்பியை கூப்பிட்டுட்டு ஹீரோயின் ஓடுறான். அவங்க 2 பேரும் ஒரு ரூம்குள்ள நுழைஞ்சிடறாங்க. ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிறான். அவங்க அண்ணன் தேடி வந்து, ஷென்யூ என்ன செய்யற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் உள்ள வரான். ஹீரோயின் அவரை பார்க்க வரும்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினை முத்தம் கொடுத்து ரொமான்ஸ் பண்ற மாதிரி நடிக்கிறான். அதை பார்த்துட்டு அவங்க அண்ணன், எதுவுமே பிரச்சனையாகாம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அவன் வெளில போனோடனே ஹீரோவோட கன்னத்திலே அடிச்சிடுறான். என்ன இது முட்டாள்தனம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ சொல்கிறான், ஏமா என் லைஃப்பை பணைய வச்சு உன்னை காப்பாற்றியிருக்கேன், நீ இதுவும் சொல்லுவ இதுக்கு மேலேயும் சொல்லுவ அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், உங்கள் குடும்பத்தில் தான் அடுத்தவங்க மனசை உடைக்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே. பேய் ஃபேமிலியோட யங் மாஸ்டரை பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறான். அம்மா, நீ கேட்குறதெல்லாம் உண்மையாக இருக்குன்னு எந்த வித அவசியமும் இல்லை. நம்ம ஒன்று நினைப்போம், கடைசியில் அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னே ஹீரோயின் நினச்சி பார்க்குறா. அதுவும் உண்மைதான். இத்தனை வருஷமா எதை உண்மையை நினச்சோமோ அது இன்னைக்கு நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளோட ஃபீலிங்ஸை பார்த்தாலே நம்ம ஹீரோவுக்கு மனசு பொறுக்கல. டக்குன்னு ஹீரோயினை கட்டுப்பிடிச்சு, உனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன், உன்னோட வருத்தத்தை யாராவது ஷேர் பண்ணிக்கிறேன்னு நினச்சா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு யாரும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு உதறி விட்டுட்டு ஹீரோயின் வெளியில் வரா. அப்போ அவருக்கு கால் வருது. மேடம், மிஸ்டர் ஸ்ரீ இங்கே தான் இருக்காரு, ஆனால் அவர் யாரையும் சந்திக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் வருது. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை கட் பண்ணுறா. அடுத்து அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. உங்களோட பேப்பர் தான் இப்போ முன்னாடி இருக்குது, கண்டிப்பாக அதை நம்ம குரூப் பிரசிடென்ட் பார்த்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது செக்யூரிட்டிகிட்டேருந்து. நமக்கு எப்படியாவது வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஹீரோயின் நினச்சிக்கிறான். ஹீரோ பிளாஸ்பேக்கில் நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறான். சின்ன வயசாக இருக்கும் போது நம்ம ஹீரோயின் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிறா. ஹீரோ அவளை காப்பாற்றுறான். அப்போ அந்த நெருப்பு ஹீரோவோட கையிலே விழுந்துருது. அதையும் மீறி அவளை தூக்கிட்டு கஷ்டப்பட்டு வெளியில் கூப்பிட்டு வந்துடான் பில்டிங்கை விட்டுட்டு. ஹீரோ அவன் பிரதரை கூப்பிட்டு, அண்ணா இங்கே பாரு, எந்திரிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவோட அண்ணன் அவளை எழுப்பிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவளை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்ததுனால மயங்கி கீழே விழுந்துடுறான். ஹீரோயின் முழிச்சு பார்க்கும்போது அங்கே அண்ணன் தான் இருக்கிறதுனால அண்ணன் தான் கஷ்டப்பட்டு காப்பாற்றலான்னு நினச்சிக்கிறான். இந்த விஷயம் ஹீரோயின் கனவுலையும் வருது. அவள் அதிர்ச்சியாக எந்திரிக்கிறா. இத்தனை வருஷம் நான் உங்களுக்கு உண்மையாக தான் இருந்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறா ஹீரோயின். அடுத்த நாள் காலையில் கம்பெனிக்கு வேலைக்கு கிளம்புறா. மேடம், சார்ட்டை இதில் கையெழுத்து வாங்க சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஹீரோயின் அது கையெழுத்து வாங்குறதுக்காக வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அண்ணங்காரனுக்கு டை கூட ஒழுங்காக கட்ட வராது போல். இந்த டையை கட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கொடுக்குறா. ஹீரோயின் இதெல்லாம் நான் செய்கிற வேலை இல்லைன்னு சொல்கிறான். ஏன் இதுக்கு முன்னாடிலாம் நீ தானே கட்டிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இனிமே இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி டையை ஸ்டைலாக தூக்கி கீழே போட்டுறா. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அண்ணன்காரன், ஏன் ஏதாவது ஒரு விஷயம் நீ கேள்விப்பட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், உங்களுக்கு கல்யாணம் ஆக போகிற விஷயத்த நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நீ கவலைப்படாத, பேய் குடும்பத்தில் உனக்கு எப்போவுமே ஒரு இடம் இருக்குன்னு அவன் சொல்கிறான். எப்படி, சாரோட காதலியாவா அப்படின்னு கேட்குறான். அவன், ஏய் என்ன பேசுகிற அப்படின்னு கேட்குறான். அந்த டயத்தில் அண்ணன்காரன் கட்டிக்க போகிற பொண்ணு உள்ளே வந்துடுறான். ஓ, மேனேஜர் லின்னு இங்கே தான் இருக்கீங்களா? நாளைக்கு எங்கள் என்கேஜ்மெண்ட் பற்றி பேசலான்னு வந்தேன். எனக்கு சூடாக ஒரு கப் காஃபி அரபிக் பீன்ஸில் போட்டு உடனே கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான். மேடம், இதை ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்குறா. சரின்ட்டு அவள் டீ எடுத்துகிட்டு வெளில வந்துடுறா. வெளியில் காஃபி கலந்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வரான். எப்போ இருந்து பிஆர் மேனேஜர் வெயிட்டராக மாறினீங்க? காஃபியெல்லாம் செம்ம போல். அதை வாங்கி ஹீரோ குடிச்சிடுறான். எவ்வளோ நாளைக்கு தான் இங்கேருந்து நீ கஷ்டப்பட போகிற, என்னை நம்பி என் கூட வா அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறான். ஹீரோயினும் நினச்சி பார்க்குறான். ஜஸ்ட் ஒரு வளர்ப்பு பொண்ணு தானே அப்படின்னு அவன் சொன்னதும் இவளை இன்சல்ட் பண்ணதையும் நினச்சி பார்க்குறான். உடனே ஹீரோவோட வெளியில் கிளம்பி போயிடுறான். ஐடியெல்லாம் கழட்டி போட்டுட்டு அவளை ஒரு கிளப்புக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே உட்காந்து ஹீரோ விளாண்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு லைட்டாக டென்ஷனாக இருக்கிறதுனால கொஞ்சம் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ கிளப் மேனேஜர்
சார் பொண்ணை கூட்டு வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படின்றான் உடனே ஹீரோயின் கொஞ்சம் அரைபோதையில் இருக்கா. ஹீரோவை பார்த்து கேட்குறா, என்னைய உனக்கு எப்போ வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. உன் கண்ணு ஒரு காந்த மாதிரி என்னை இழுக்குது, எதுக்கு அதுக்கு திரை போட்டு வச்சிருக்கேன்னு கேட்டு அப்போ கண்ணாடியை கழட்டுறான். ஹீரோயின் அவனோட வர்ணிக்கிறத பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுறான். கண்ணாடியை திரும்பி வாங்கி போட்டுட்டு வெளியில வந்துடுறான். வந்து ஸ்விம்மிங் பூல் மேலே நின்றுக்கிட்டு 20 வருஷமா நானும் ஜிங்ஷியான் மேலே உயிராக இருந்தேன். அவருக்காக தான் இந்த ஆஃபீஸில் நான் வேலையே செஞ்சேன். அவர் நான் இப்படி இருக்கிறதா விரும்பினதுனால தான் இவ்வளோ என்னோட லுக்கு எல்லாத்தையும் நான் இப்படி மாற்றிக்கிட்டேன். ஆனால் கடைசியில் அவர் என்னை ஒரு அடாப்டட் டாக்டர்னு சொல்லிட்டாரு. எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமே இது எதுவும் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போதையில் இருக்கிறதுனால நம்ம ஹீரோ மேலே விழுந்துடுறா. எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. ஹீரோ சொல்கிறான், எதுவுமே முடியலை, எல்லாமே இனிமே தான் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறான். கம்பெனியில் ஹீரோவோட அண்ணன்ட்ட அவங்க அண்ணி சொல்கிறான், நான் கிளம்புறேன், நம்ம கல்யாணம் வந்து ஒரு கான்ட்ராக்ட் தான், ஆனால் எந்த கிசும் என் காதுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறா. ஏன் நீ பயப்படுறியா அப்படின்னு கேட்குறான். இல்லை ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போகிறா. வெளில போனோடனே நம்ம அண்ணங்காரன் ஹீரோயின் எங்கன்னு கேட்குறான். மேனேஜர் சொல்கிறான் அவங்க லீவில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். ஹீரோயின் காலை எடுக்கும்போது ஹீரோ பார்த்துடுறான் இது அண்ணனோட நம்பர்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயினோட வயிற்றுல கிச்சு முட்டுற மாதிரி சேமாவா அப்படின்னு சொல்றா. உடனே இவனுக்கு பத்திக்கிட்டு வருது. யார் கூட இருக்க, எங்க குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது, நீ இப்படிப்பட்ட ஆளுகளோட இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். என்ன பத்தி உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ அந்த போனை வாங்கி தண்ணிக்குள்ள போட்டுறான். உன் வேதனையெல்லாம் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றான் ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு என்னவோ மாதிரி இருக்கு. அடுத்து கொஞ்சம் அரை போதையில வீட்டுக்கு வரா. வீட்டில் அண்ணங்காரன் உட்காந்துருக்கான். எங்கே போய் யாரோட ஊர் சுற்றிட்டு வார அப்படின்னு கேட்குறா. நான் எங்கே இருந்தாலும் அதை பற்றி கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். நீ ஒரு லிமிட்டை மீறி போகிற, ஒருவேளை உங்களுக்கு என்னை பிடிக்கிறேன்னா வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். அப்போ தம்பிக்காரன் உள்ள வாரான். அண்ணன் சோகமாக உட்காந்துருக்க பார்த்துட்டு ஏன்னா இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்கீங்க, அவள் ஜஸ்ட் ஒரு பிஆர் மேனேஜர் தானே அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கு நம்ம என்னதான் செய்யலை, ஆனால் என் கல்யாணம் ஒரு கண்டிப்பாக இந்த கான்ட்ராக்டுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமாம், நீங்கள் அம்மா அப்பாவுக்கு தப்பாத பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உங்களுக்கு என்ன அடுத்தவங்களை பற்றி என்ன கவலை அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ கேட்குறா, உனக்கு ஹீரோயின் மேலே இவ்வளோ கரிசனை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், நீங்களாம் ஆப்போசிட் சைடுனா நான் அவங்க பக்கத்தில் தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் ரூமுக்கு போகிறான். அங்கே ஹீரோ சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது. இந்த அழகான கண்ணுக்கு எதுக்கு கண்ணாடின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளும் ஹீரோவோட அண்ணனுக்காக தான் இவ இப்படி இருந்தா, இனிமே இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுறா. அடுத்த நாள் அண்ணனோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி. அண்ணனோட ஒய்ஃப் வந்து அப்படியே தேவதை மாதிரி வந்து இறங்குறா. அவளை பார்த்து தான் அவளோட ஃப்ரெண்டுகள்லாம் நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா, அப்படியே தேவதை மாதிரி இருக்கு அப்படின்னு புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவள் கேட்குறா எங்க லின்னு. அந்த மேனேஜர் லின்னா, அவ வந்து ஒருவேளை உன் வீட்டுக்காருக்கு ஆசைப்பட்டிருக்கலாம், ஒருவேளை அதனாலதான் அவ இங்க வரல போல, அவளும் அவ ட்ரெஸ்ஸும் அவளெல்லாம் யார் விரும்புவா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம அங்க ஹீரோ வந்துடுறான். இங்க ஏதோ கருகிற வாசம் அடிக்குதே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓ, நீங்க தான் யங் மாஸ்டரா, நம்மளாம் இப்போ ஒரு குடும்பம் ஆப்போறோன்னு வேகமா அவன் கையை கொடுக்குவாரா. அவன் கையை கொடுக்காமலே இன்னும் கொஞ்ச நேரத்துல மேனேஜர் வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். அப்ப அவங்க அண்ணனும் வந்துடுறான். மேல இருந்து யாரோ நடந்து வர மாதிரி இருக்கு. பக்கத்துல இருக்கவங்களாம் பேசிக்கிறாங்க. யார் இந்த பொண்ணு, கல்யாண பொண்ணே தோத்து போயிடும் போல இருக்கே, அவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி பேசிக்கிறாங்க. யாருன்னு நம்ம அண்ணங்காரனும் ஹீரோவும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் அவ்வளோ அழகா தேவதை மாதிரி இறங்கி வரா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவே அச்சகன் பாங்காம பார்த்துக்கிட்டு இருக்கான். சொல்றாங்க இது வந்து பே குரூப்போட வளர்ப்பு பொண்ணும் கூட பிஆர் மேனேஜரும் கூட அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்படி பார்த்தோன்னே அன்னிக்காரிக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன் இவ இன்னைக்கு இப்படி வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவளை இன்னைக்கு ரொம்ப நீங்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கீங்கன்னு கேட்குறா. ஆமா, இன்னைக்கு விசேஷம் இல்லை, எப்பவும் மாதிரி இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்போ ஜிங்ஷியான்னு சொல்றான், இன்னைக்கு மேரேஜில் அவ எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், போய் வேலையை பாரு, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றான், நான் ஒன்றும் இந்த மேரேஜுக்காக இப்படி ரெடி ஆகி வரல, இன்னையிலேருந்து இந்த வேலையை நான் விட்டு நிற்கிறேன்னு சொல்லிட்டு ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுக்குறான். இதை கொஞ்சம் கூட ஜிங்ஷியான் எதிர்பார்க்கவே இல்லை. லெட்டரை கொடுத்துட்டு ஹீரோயின் வெளியில போய் சோகமாக நின்றுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வரான். அடுத்து என்ன பண்றதா ஐடியான்றேன். எந்த ஐடியாவும் இல்லை, ஆனால் இங்கேருந்து முதல்ல போகணும் அப்படின்னு சொல்றான். ஏன் எங்கேயாவது போகணும்னா ஏன் கூட வரியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே,
என்ன கிண்டல் அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போது பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராளுங்க. ஏய், உனக்கு என்ன திமிர் இருந்தா மேரேஜ் பார்ட்டியை இப்படி கெடுத்து விட்டுருப்ப, உனக்கு என்ன அவ்வளோ திமிரா அப்படி இப்படின்னு கேட்குறாளுங்க. முதல்ல வழியை விடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அவளுக்கு அவளை பிடிச்சி ஸ்விம்மிங் பூல்லே தள்ளி விட்டுறாளுங்க. ஹீரோ பின்னாடியே குதிச்சு ஹீரோயினை தூக்கிடுறான். அவனை தூக்கும்போது ஹீரோக்கு சின்ன வயசுல நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஹீரோ கண்ணில் தெரிகிற எமோஷனை ஹீரோயினால் பார்க்கவே முடியலை. ஹீரோயின் ரூமில் வந்து ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவும் அங்கே வந்துடுறான். நீங்கள் என்ன இங்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அப்போ ஹீரோ சொல்கிறான், நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு. யங் மாஸ்டர் பேய், உங்கள் கூட விளையாடுறதுக்கு இப்போ என்னால் முடியலை, என்கிட்ட எந்த சக்தியும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். நான் இதை உன் கூட விளையாடலை, சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேட்குறான். நீ தான் என் உலகம், நீ தான் எனக்கு வேணும்னு சொல்கிறான். அவன் பார்வையில் இருக்க காதலை அவளால் தாங்கவே முடியலை. அப்போ ஹீரோவோட அண்ணன் அவளை தேடிட்டு வரான். சென்யூ, நீ வாட்டர் ஃபாலில் விழுந்துட்டியாமே, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வரான். ஹீரோ அவளை சைடு ரூமில் கூப்பிட்டு போய் ஒரு கிஸ் அடிச்சிடறான். ஹீரோயின் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அண்ணன்காரனும் அந்த ரூம் வரைக்கும் கூப்பிட்டுக்கிட்டே வரான். அப்போ அவளுக்கு ஒரு கால் வருது. சரின்னு அவனும் கிளம்பி போயிடுறான். ஹீரோ சொல்கிறான், எனக்கு நீ மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோவோட கையில் இருக்க காயத்தை ஹீரோயின் பார்த்துறா. இந்த காயம் இது எப்படி உங்களுக்கு அப்படின்னு கேட்குறான். உடனே அவன் பேச்சை மாத்துறதுக்காக, ஓ மேடத்துக்கு என் மேலே இவ்வளோ அக்கறையா, அப்போ மேடத்துக்கும் என் மேலே ஏதோ பாசம் இருக்குது அப்படின்னு சொல்ல வரான். உடனே ஹீரோயின் போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு ஓடி போயிடுறான். ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வெளியில் நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ பின்னாடியே வந்து நம்ம ஹீரோவும், இருமா நானும் உன் கூட வருவேன்ல, பாய் ஃப்ரெண்ட் அப்படி விட்டுட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பின்னாடியே ஓடி வரான். அப்போ அங்கே பொண்ணும் அவளோட ஃப்ரெண்டுகளும் வராங்க. என்ன ஸ்விம்மிங் பூலில் விழுந்து அப்படி இப்படின்னு சீன் கிரியேட் பண்ணுற போல அப்படின்னு சொல்கிறான். நான் எங்கே விழுந்தேன், இவங்க தானே தள்ளி விட்டாங்க, நீ ரொம்ப ஓவரா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ட்ரிங்க்ஸ் எடுத்து ஊத்திடுறான். ஹீரோவும் இதை பார்த்தோன்னே தாங்க முடியாம டக்குன்னு அவன் மேல அவன் ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து ஊத்திடுறான். ஓ சாரி, தெரியாம கை தவறி ஊத்திருச்சு அப்படின்னு சொல்றான். அப்போ அவங்க அண்ணன்காரனும் அங்க வந்துடுறான். நீ ரொம்ப சீன் போட்டதானா போதும், முதல்ல அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றான். நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், எந்த காரணத்துக்காக நான் மன்னிப்பு கேட்கணும், நான் இப்போ ஒன்றும் உங்க பிஆர் மேனேஜரும் இல்லை, என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றா ஹீரோயின். நீ வந்து என் கவனத்தை ஈர்க்கணும் தான் இப்படி எல்லாம் செய்யற அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நான் எதுக்கு உங்க கவனத்தை ஈர்க்கணும், எனக்கு அது தேவையே இல்லையே, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு, நான் அவனோட போறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. யாருக்கு அவன் பாய் ஃப்ரெண்டு, நில்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறான். உடனே பொண்ணு சொல்றான், இன்னைக்கு நம்ம என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு டைம் ஆகுதுன்னு சொல்றான். அவன் கையை உதறி விட்டுறான். உண்மையிலே சொல்ற, நீ போய் தானே சொல்ற, உனக்கு யார் பாய் ஃப்ரெண்டு, இந்த பேய் ஃபேமிலியை விட்டு நீ வெளியில போனீன்னா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க, நான் சொல்றதை கேளு, இதுதான் உனக்கு பாதுகாப்பான இடம் அப்படி இப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சொல்றான், எனக்கு இந்த பாதுகாப்பான இடம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்றான். உண்மையை போய் தானே சொல்றேன், எங்க உன் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு காட்டு அப்படின்றான். நேரம் வரும்போது நான் காட்டுறேன், அதை உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின். அப்போ அண்ணங்கிற அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் மட்டும் தனியாக நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வேகமாக அங்கே ஓடி வரான். என்னம்மா பாய் ஃப்ரெண்டை தனியாக விட்டுட்டு போற அப்படின்னு கேட்குறான். அடுத்து என்ன ஐடியான்னு கேட்குறான். நான் ஒரு கம்பெனிக்கு என்னோட ப்ரொபோசல்லாம் அனுப்பியிருக்கேன், புதுசாக செஞ்சுருக்க என்னோட ஐடியா ஃபுல்லாக அங்கே அனுப்பியிருக்கேன், கண்டிப்பாக நான் செலக்ட் ஆயிடுவேன் ஏஷ்டெக்கு அப்படின்னு சொல்கிறான். அது அவ்வளோ பெரிய கம்பெனி, அதோட பிரசிடென்ட்டெல்லாம் நீ அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுவும் உண்மைதான், நான் என்னோட ப்ரொபோசலை அங்கே உள்ள செக்ரட்டரியை வச்சு அவர் பார்க்குற மாதிரி செஞ்சுருக்கேன். பொதுவாக இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாம் இந்த மாதிரி அன்னோன் ப்ரொபோசல்லாம் பார்க்க மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறான். என்ன உங்களுக்கு ரொம்ப அந்த கம்பெனியோட பிரசிடெண்ட்டை தெரிஞ்ச மாதிரியே பேசுறீங்கன்னு சொல்லி கேட்குறான். இவன் உடனே அசர் வழிகிறான். உடனே ஹீரோயின்கிட்ட கிஸ் கொடுக்குற மாதிரி போகிறேன். உடனே ஹீரோயின் கண்ணு மூடிடுறான். அவள் காதுகிட்ட போய், நான் எப்போவுமே உனக்கு துணையாக இருப்பேன், என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் ஒரு ஸ்மைலோட கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையில் கம்பெனிக்கு வேகமாக கிளம்பி போகிறா அவளோட ப்ரொஃபஸர்லாம் எடுத்துகிட்டு. நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடியே ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். மிஸ்டர் ஷே வெல்கம், எல்லாரும் வெல்கம் பண்ணுறாங்க. ஓ இப்போதாங்க தெரியுது நம்ம ஹீரோ தான் அந்த ஷேன்னு சொல்லிட்டு அவன் ஆஃபீஸ் ரூமில் போய் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது மேனேஜர் பையன் பேசுகிறான். சார், நீங்கள் இந்த கம்பெனியே மேடத்துக்காக தான் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம புது ப்ராஜெக்டுக்கு என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறான். நிறையா பேர் இதுக்கு அப்பீல் பண்ணியிருக்காங்க, யாரும் இதுக்கு தேவையில்லை, நான் முடிவு பண்ணிட்டேன் இது யார்கிட்ட கொடுக்கணும்னு இந்த ப்ராஜெக்டுன்னு சொல்லிட்டு. அப்போது சார் உங்களை பார்க்குறதுக்காக பேய் குரூப்போட பிஆர் மேனேஜர் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொல்கிறாங்க அட்டெண்டரு. உடனே நம்ம ஹீரோ, இன்னைக்கு சார் வந்து யாரையும் பார்க்கலன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிடுறான். இன்னைக்கு என்ன நமக்கு முன்னாடி இப்போ இவ்வளோ வேகமாக வந்து உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் ஹீரோ.
கீழே வந்து அவங்க சொல்லிடுறாங்க இந்த மாதிரி சார் இன்னைக்கு யாரையும் பார்க்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் முகமே தொங்கி போயிடுது. ஹீரோயின் என்ன செய்றான்னு பார்க்கறதுக்காக ஹீரோ வேற வழியாக ஓடி வந்து அவளை பார்க்குறான். மேடம் என்ன இந்த பக்கம் அப்படிங்கிற, இதை நான் கேட்கணும், நீங்கள் எங்கே இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை என்னோட பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தா எப்படியும் மிஸ்டர் ஷீக்கு பிடிக்கும், அவர் ஒத்துக்குவார், அதான் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன் மேடம் இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னு கேட்குறான். அவர் இன்னைக்கு யாரையும் பார்க்கலையா, ஆனால் பார்த்தா அவருக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓ சரி மேடம், இப்படி எப்படி அவளை பார்க்க போறீங்க? ஓ இந்த அழகா சப்பியா இருக்காரு, இவர் தான் மிஸ்டர் ஷேயா? இல்லை நான் ஒரு பேப்பரில் பார்த்துருக்கேன், அவர் ரொம்ப அழகாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரின்ட்டு ஒரு ஒல்லியாக இருக்கவனுக்கு காமிக்கிறான். ஒல்லியாக தான் இருப்பார், ஆனால் இவரை பார்த்தா அவர் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ சிரிச்சுக்கிறான். அப்போ அங்கே ஒரு பொருளை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது பின்னாடியே போய் நம்ம ஹீரோவையும் கையை பிடிச்சி கூட்டு போய் ஹீரோவோட ரூமுக்கே வந்துடுறான். ஹீரோ இப்போ போக வேணாம் அப்படின்னு சொல்கிறான். என்ன பே குரூப்போட யங் மாஸ்டர் இவ்வளோ பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கதவை திறந்து உள்ளே போயிடுறா. பார்த்தா அங்கே மேனேஜர் பையன் உட்காந்துட்டு இருக்கான். அவன் டேபிள் முன்னாடி ஷீன் எடி இருக்கணும். ஓ இவர் தான் மாஸ்டர்னு நினச்சிட்டு மேனேஜரை ஷீன் நினச்சிட்டு, நம்ம ஹீரோயின் சார் நாங்கள் மன்னிச்சுக்கோங்க தெரியாமல் தான் வந்துட்டோம், ஆனால் என்னோடய பிளான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் வந்து பே குரூப்பில் பிஆர் இருக்கும்போது பல ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன். என்னோடய ப்ராஜெக்ட் பற்றின இந்த ப்ரொபோசலில் நிறையா இல்லை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவளா சொல்லிக்கிட்டே இருக்கா. ஹீரோ பார்க்குறான். ஹீரோ வந்து சைகை காமிக்கவும் அவன் உங்கள் பிளான்லாம் நல்லா இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் ஒரு மீட்டிங் போட போகிறோம், அந்த இதில் வாங்க கான்ஃபரன்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கான பார்ட்னர் நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சார் மிஸ்டர் ஸ்ரீ ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி மேனேஜர் கையை பிடிச்சி தேங்க்யூன்னு சொல்லும் போது தான் இங்கே நம்ம ஹீரோவுக்கு பொறாமையில் அங்கே முகம்லாம் பொங்குது. இதை பார்த்து நம்ம மேனேஜர் வேறு வழியே இல்லாமல் ஐயோ இவங்க பிரச்சனைக்குள்ளே நம்மளை போட்டு தள்ளிடுறாங்க போலன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் கையை விடாமல் தேங்க்யூன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. கண்டிப்பாக டயத்துக்கு வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிடுறா. திரும்பி இவங்க ஓடி வெளில வந்துடுறாங்க. ஹீரோயின் போனோடனே மேனேஜர் கையை பார்த்து ஐயோ இன்னைக்கு உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் கூட கை கொடுத்து பேசுனது சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப பொறாமையாக இருக்குது. உடனே ஹீரோயினை கூப்பிட்டு பண்ணி, உன் பாய் ஃப்ரெண்ட் நான் இருக்கும்போது நீ எப்படி அடுத்தவங்க கூடலாம் கை கொடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லி அவன் கோவமாக பேசுகிறான். இன்னைக்கு நான் ரொம்ப நல்ல மூடில் இருக்கேன், அதனால இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வேணாம், வாங்க நம்ம அதை செலிப்ரேட் பண்ணுவோன்னா, வா நம்ம 2 பேரும் போய் செலிப்ரேட் பண்ணுவோம். ஹீரோ அவளை கூப்பிட்டு தனியாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அப்போ கம்பெனியில் அண்ணங்காரங்கிட்ட மேனேஜர் சொல்கிறான், ஷீ குரூப்போட பிரசிடெண்ட் வந்து அவங்கள பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு சிரிப்பாக வருது. அது கரெக்ட், பேய் குரூப்பில் இருக்கிற வரைக்கும் தான் அவளுக்கு இந்த மரியாதை, அவளாலாம் எந்த ப்ராஜெக்டும் தனியாக செய்ய முடியாது, அவள் இன்னும் கொஞ்சம் நாளில் என்கிட்ட வந்து வேலை தங்க கெஞ்ச போகிறா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ மேனேஜர் சொல்லுவான், இல்லை மேனேஜர் லின் வந்து ரொம்ப திறமையானவங்க, அவங்க இந்த தடவை ரொம்ப சீரியஸாக இருக்க மாதிரி எனக்கு என்னமோ தோணுது அப்படின்வான். அதெல்லாம் பெருசாக ஒன்றும் சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லி அவனை வந்து அலட்சியப்படுத்திடுறான். அவன் ஹீரோவும் ஹீரோயினும் தனியாக ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறான், இப்படியெல்லாம் அவங்க கூட தனியாக வருவேன்னு நான் ஒரு நாள் கூட நினச்சி பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ மனசுக்குள்ள நினச்சிட்ருக்கான், இது என் பல வருஷ கனவுன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் நினைக்கிறான், என் கூட இப்படிலாம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியமே இல்லை, நீங்கள் ஏன் என் கூட இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். ஐ ரியலி லவ் யூ அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. உடனே ஹீரோயின், காமெடியெல்லாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். நீ எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு நான் ஒரு மேஜிக் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். சாருக்கு மேஜிக்லாம் தெரியுமா, என்ன மேஜிக் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ பின்னாடி இருந்து 2 கம்பி மத்தாப்பு எடுத்து காமிக்கிறான். ஹீரோயினுக்கு சிரிப்பு தாங்கலை. இதுதான் அந்த பெரிய மேஜிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு கம்பி மத்தாப்பை வாங்கி ஆட்டிக்கிட்டே வானத்தில் பார்க்குறா. வானத்தில் பயங்கரமான வான வெடிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான் நம்ம ஹீரோ. ஹார்ட்டின்லாம் சும்மா பறக்குது. ஹீரோயினை ஆச்சரியப்பட்டு போயிடுறா. ஹீரோ கத்தி சொல்கிறான், உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம், இந்த உலகத்திலே நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது, ஹாப்பி ஆகிடுது. இதனால் கான்ஃபரன்ஸுக்கு பெரிய பெரிய கம்பெனிலேருந்து எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, இது கண்டிப்பாக பேய் குரூப்புக்கும் ப்ளூவுக்கும் தான் கிடைக்கும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்காரிக்கு ரொம்ப கோவம் வருது. நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, உன்னையெல்லாம் யார் இங்கே மதிச்சு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் தெரியும் யார் இங்கே முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறான். பொண்ணுக்காரிக்கு ஒரு சமக்கம் வருது. எங்கள் ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா, எங்களுக்கு தான் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும், நீ என்ன உன் அப்பா சில சுற்றிக்கிட்டு தெரியறியா அப்படின்னு சொல்கிறான். உடனே அண்ணங்காரன் சொல்கிறான், என்வி டெக்னாலஜி வந்து ஒன்றும் முட்டாள் கிடையாது, உனக்கு போய் இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ அங்கே வந்துடுறான். பயப்படாத, உன் மனசு சொல்கிறத கேளு, உனக்கு தான் எல்லாமே வெற்றி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அங்கே மேனேஜர் பையன் வரான். அவனை தான் எல்லாரும் ஷீ நினச்சிக்கிறாங்க. அப்போ அவன் மேடையில் போய் பேச ஆரம்பிக்கிறான்.
யாஸ்டக்கு எல்லாரையும் இன்வைட் பண்றோம். இன்னைக்கு இந்த முக்கியமான செலிப்ரேஷனே நம்ம கம்பெனில புதுசா ப்ராஜெக்ட் பண்ண போற ஒருத்தருக்காக தான். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. நம்ம வந்து மிஸ் லின் சென்யோ தான் அங்க பார்ட்னர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறான். இதை யாராலையும் ஏத்துக்க முடியல. அண்ணங்காரனும் பொங்கி எழுகுறான். அந்த பொண்ணுக்காரியா சொல்றான், இல்ல அவளுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேக்குறான். அவங்களோட அகடாமிக் பேப்பர்லாம் படிச்சோம், அதனால எங்க கம்பெனியை புது இடத்துக்கு கொண்டு போற அளவுக்கு அவங்க சூப்பரா செஞ்சிருக்காங்க, அதனால நாங்க அவங்களோட பார்ட்னர்ஷிப் போட போறோம்னு சொல்லவும் எல்லாரும் கை தட்டுறாங்க. இதை கொஞ்சம் கூட மத்த யாரும் எதிர்பார்க்கல. ஹீரோயினுக்கே சொல்ல போனா ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போ அவங்க அன்னைக்கார சொல்றான், நீ எப்படி தனியா போய் ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஹீரோயின்ட்ட. நான் உங்ககிட்ட வேலைக்கு தான் இருக்கேன், நான் எங்க வேணா இருக்கலாம், அதை சொல்றதுக்கு நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டுறா ஹீரோயின். அங்க இருக்க ஃப்ரெண்டுக்காரி சொல்றாளுங்க, எனக்கு தெரியாதா, இவன் அவனையும் வளைச்சு போட்டிருப்பா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹீரோ வரான், அது அவளோட திறமைக்கு கிடைச்ச பரிசு, ஒருவேளை உங்களுக்கு தோத்துருவோன்னு பயமோ. அஃபிஷியலி இந்த பார்ட்டியே இவங்களை அனௌன்ஸ் பண்ணதான்னு சொல்றாங்க. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். என் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அண்ணன்ட்ட போய், மிஸ்டர் பேய் இந்தாங்க என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர்னு கொடுக்குறா. உன்னை ஏன்னா என்வி டெக்னாலஜி உன்னை வச்சு கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறியா, உன் வேலை முடிஞ்சோடனே உன்னை தூக்கி போட்டுருவாங்க, நீ எல்லாம் அவளுக்கு ஒரு அவங்க டெக்னாலஜிக்கு முன்னாடி ஒரு துரும்பு மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன், இந்த ரெசிக்னேஷன் லெட்டரை மட்டும் ஏற்றுக்கோங்க சொல்லி கொடுக்குறான். அதை வாங்கி கிழிச்சு போட்டுறான். நான் வந்து ரிசைன் பண்ணுறதை ஏற்றுக்கிட்டா தானே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். இவரும் போயிடுறான். அப்போ அவன் என்ன சொல்றான், இத்தனை வருஷமா இங்கே தான் இருந்தேன், இப்போ ஏன் உடனே போறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் சொல்றான், இத்தனை வருஷமா நானும் 10 வருஷமா இங்கே தான் இருந்தேன், நீங்க சொன்னதெல்லாம் கேட்டேன், ஆனா இனிமே இங்க இருக்க முடியாது. ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே வரான். அங்க ஹீரோ வந்து மடியில கொடை பிடிச்சிட்டு ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க என்ன இங்க அப்படின்னு கேட்குறான். உனக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன நடந்துச்சு, ரெசிக்னேஷன் லெட்டரை கிழிச்சு போட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். அடுத்து என்ன பிளானு, புதுசா ஒரு காப்பி ரெடி பண்ணிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். ஹீரோ சொல்றான், வேலை மாறிடுச்சு ஆனா வாழ்க்கை இன்னும் மாறலையேன்னு கேக்குறான். என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீங்க என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்குறான். விளையாடல, சீரியஸா தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சொல்றா, கல்யாணன்றது சும்மா கிடையாது, 2 பேர் விரும்புனாதான் அந்த கல்யாணம் சந்தோஷமா இருக்கும், நீங்க சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் உன்னை விரும்பலன்னு உனக்கு தெரியுமா, ரொம்ப நாளாவே நான் உன்னை நேசிக்கிறேன், என்னை நீ மேரேஜ் பண்ணிட்டா உன்னை சந்தோஷமா வச்சுக்குவேன், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சரின்னு சொல்லிட்டு அவனுக்காக சரி சொல்லிடுறா. ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவ தங்கி இருக்கிற ரூமுக்கு போறா. கம்ப்யூட்டர் எடுக்கிறா. இத்தனை நாள் முட்டாள்தனமா எவ்வளவு நம்பிக்கிட்டு இருந்தேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்ல அவளோட ரெஜிஸ்ட்ரேஷன் லெட்டரை டைப் பண்ணி சென்ட் பண்ணிட்டு அங்க உள்ள ரூமை திரும்பி பாக்குறா. இங்க இருக்க எதுவுமே நம்மளோடது இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு தேவையான 1-2 லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ரூமை விட்டு கிளம்பி ஹீரோவை பார்க்க வந்துடுறா. அப்போ அண்ணன்காரன்ட்ட வந்து மேனேஜர் வந்து கொடுக்குறான், இந்த மாதிரி நம்ம லின் மேடம் வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி அந்த பக்கமா போடுன்றான். இந்த தடவை அது முடியாது சார், அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அவனுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. அந்த ப்ரொஃபஸரை வாங்கி பாக்குறான். இது எப்படி சாத்தியம், அவன் எங்க இருக்கான்னு முதல்ல கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் அனுப்புறான். அட்ரஸ் தேடுறான் மேனேஜர். அன்னைக்காரன் ஹீரோயினுக்கு கால் பண்றான். த சப்ஸ்கிரைபர் குட் நாட் ரீச் அட் த டைம்னு சொல்லிட்டு வருது. உடனே போனை கோவத்துல வச்சிடறான். அவளோட ரூம்ல போய் தேடி பாக்குறாங்க, எதுவுமே இல்லை. சே, ஹீரோயினை பத்தி எங்கேயுமே காணுமேன்னு சொல்லிட்டு குப்பை தொட்டியை கோவத்துல ஏத்துறான். குப்பை தொட்டிக்குள்ள இவன் ஒரு தடவை கொடுத்த நெக்லஸ் இருக்கு, அவனுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. ஹீரோயினை ஒரு புது வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். இந்த வீடு தான் வாடகைக்கு எடுத்திருக்கீங்களா நம்ம தங்கன்னு கேட்கறான். இல்ல, இதை நம்ம சொந்தமா வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. இவ்வளவு பெரிய வீட்டை வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கறா. இதுவும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ள கூப்பிட்டு போறான். ஹீரோயினோட கொண்டு வந்திருக்க பேக்கை திறந்தா அதுல கொஞ்சோண்டு தான் ட்ரெஸ்ஸே இருக்கு. என்ன இவ்வளோ கம்மியான திங்ஸ் தான் வச்சிருக்கு அப்படின்னு கேட்குறான். அங்க இருந்தது எதுவுமே என்னோடது கிடையாது, அந்த நினைவுகளை நான் சுமக்க விரும்பல அப்படின்னு சொல்றா ஹீரோயின். இந்த வீட்டுக்கே உன் பேரை எழுதிடுறேன், இதுவே உன் பேர்ல தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின், பேய் குடும்பத்துல இருந்து வர எந்த பணமும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கோவிச்சுக்கிறா. இந்த வீடும் வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ தடுத்து நிப்பாட்டுறான். என்ன நம்பு, இது எங்க பேய் குடும்பத்தோட சொத்து இல்ல, இது தனிப்பட்ட முறையில நான் வாங்கினது அப்படின்னு சொல்றான். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஹீரோயின் கேட்கறா. என்னை நம்பு, நான் உனக்கு கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஹீரோ. அப்போ அண்ணங்காரன்ட்ட மேனேஜர் கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த மாதிரி இங்கே உள்ள அப்பார்ட்மெண்ட்ல தான் அவங்க தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வில்லா இருக்க இடத்துல தான் மிஸ்டர் ஷீயோட ஹவுஸும் இருக்கு அப்படின்னு சொல்லணும். இவன் அங்கதான் இருப்பான்னு சொல்லிட்டு இவனு வேகமா கிளம்பி போய்கிட்டு இருக்கான். அப்போ அங்க லூ யாகிங் வரா. அவ சொல்றா,
ஓ, இவளுக்கு இவ்வளோ திறமையா, இந்த மாதிரி திறமையெல்லாம் காமிச்சுதான் இவ இப்படிப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கா போல இருக்கு அப்படி இப்படின்னு அவளை பத்தி ரொம்ப மோசமா பேசுறான். இதை கேட்டோடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. உன் லிமிட் என்னவோ அதோட நின்னுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இவன் இப்படி பேசுவான்னு அவளும் எதிர்பார்க்கல. அங்க ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க ரூமுக்கு வராங்க. ரூம்ல ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு திரும்பி நிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரே பொறாமையா இருக்கு. யாரோட போட்டோ இது அப்படின்னு கேக்குறான். இது யாரோட போட்டோன்னு உனக்கு தெரியாது கேக்குறான் ஹீரோ. இந்த பொண்ணை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறான். அவன் ஆமா ஏலி மிஸ்கர் அப்படின்னு சொல்றான். உடனே இவளுக்கு சரியான கோவம் வந்துருது. ஹீரோ நினைச்சு பாக்குறான், சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் ஸ்கூல்ல படிக்கும் போது எடுத்த போட்டோ தான் அது. ஹீரோயின் பின்னாடியே தான் ஆக்சுவலா நம்ம ஹீரோ ரொம்ப வருஷமா சுத்திட்டே இருந்திருக்கான். ஹீரோயின் அவங்க அண்ணனை பார்த்தானே தவிர ஹீரோவை பார்க்கவே இல்லையே. ஃபுட்பால் டீம்ல ஆடும் போதெல்லாம் இப்ப போய் அவங்க அண்ணனை தான் பார்ப்பான். இவன் அவளையே தான் பார்த்துட்டு இருப்பான். அதை நினைச்சு பாக்குறான். அப்புறம் ஹீரோயின் சொல்றான், அந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. நான் யாரோட வாழ்க்கையிலையும் குறுக்க வரணும்னு நினைக்கல. நான் இங்க இருந்து கிளம்புறேன். நீங்க வந்து சந்தோஷமா உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றா கோவமா. நல்லா பாரு, அது யாருன்னு உனக்கு தெரியலையா, உண்மையிலே தெரியலையா அப்படின்னு கேக்குறான். அடுத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் எனக்கு எந்த விதமான ஒரு அவசியமும் இல்லைன்னு சொல்றான். அப்ப யாரோ கதை தட்டுற சவுண்டு கேக்குது. நான் போய் பாக்குறேன்னு ஹீரோயின் போறா. வெளியில பார்த்தா அண்ணங்கார வந்து நிக்கிறான். மிஸ்டர் சி எங்க இருக்கீங்க, வெளியில வாங்க, எங்க ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. இவ சொல்றான், உங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேக்குறா. நான் அவட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி இவ கத்திக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் சொல்றான், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க இங்க இருந்து போங்கன்னு பார்த்தா ஹீரோ அங்க இருந்து வரான். என் ஷோ நீ எப்படா இங்க அப்படின்னு கேக்குறான். நானும் அவரும் வேற ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கீங்க, உங்களை யார் கூப்பிட்டது அப்படின்னு கேக்குறா. ஏன் இப்படி மோசமா நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேக்குறான். நான் எதுக்கு இங்க இருக்கேன்னு அப்படின்னு அவன் சொல்ல வரான். உடனே ஹீரோயின் சொல்றான், அவர் எதுக்கு வேணா இங்க இருக்கட்டும், அது எங்க பிரச்சனை, உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை, நீங்க வெளில போன்னு சொல்லிட்டு அவனை வெளில அனுப்பி விட்டுறான். அப்புறம் ஹீரோ கேக்குறான், ஏன் நான் யாருன்ற உண்மையை அங்க சொல்லலன்னு சொல்லிட்டு, எனக்கு இப்போதைக்கு பிரச்சனை வேணான்னு தோணுது, அதனாலதான் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ சொல்றான், நீ நம்பு, நான் உன்னை எல்லா இடத்துலயும் பாத்துக்குவேன், நல்லா பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு ரொமான்டிக் சீன் ஓடிட்டு இருக்கு. உடனே ஹீரோயின், நான் யாருக்கும் குறுக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு கோமா கிளம்புறா. ஓ, நீ அந்த பெயிண்டிங்கை பத்தி தான் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறான். நான் அது யாருன்னு அவன் சொல்ல வரான். நான் யாரோட பர்சனல் விஷயத்தையும் கேட்க வரணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போயிடுறான். வீட்டுக்கு போனா அங்க உட்காந்துட்டு இருக்கா கேர்ள் ஃப்ரெண்டு. அண்ணங்கார அவ கூட பேசாம கூட போயிடுறான். அவ வந்து ஹீரோயினை பத்தின விஷயங்கள்லாம் சேகரிக்க சொல்றா. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டே ஆபீஸ்க்கு போறான். அவ உள்ள போனோடனே மேனேஜர் வேகமா ஓடி வந்து வரவேற்கிறான். மேனேஜரை பத்தின, மிஸ்டர் ஸ்ரீ நீங்களே எதுக்கு நேர்ல வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். நீங்க எங்க கம்பெனிக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்றீங்க, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கவனிச்சு கூட்டு போறான். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத கொஞ்சம் நெருங்கி இருக்கும்போது சில பேர் போட்டோகிராஃப் எடுக்கிறாங்க. அதை கொண்டு போய் அண்ணங்கார்ட்ட காமிக்கிறாங்க. இவ இப்படிதான் எல்லாரையும் மயக்கி வேலை வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி இதை பார்த்தோடனே அண்ணங்காரனுக்கு செம கோவம் வருது. ஆஃபீஸில் ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களா அவளோட ரூமில் செஞ்சு வச்சுருக்காங்க. அவளுக்கு பிடிச்ச புக்கு, ஃப்ளவர்ஸு, இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஹீரோயின், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், இல்லை நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியான்னு ஹீரோயின் நினச்சிக்கிறா. உடனே மேனேஜர் வேகமாக ஓடி வந்து ஹீரோவை பார்த்து, சார் எவ்வளோ நாளைக்கு தான் சார் நடிக்கிறது, இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதிலே சொல்ல முடியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் தான். அப்போ திடீர்னு அங்கே ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்ததை பார்த்தோன்னே ஹீரோ டக்குன்னு மேனேஜரை கீழே உட்கார வச்சுட்டு அவன் நிற்க ட்ரை பண்ணுறான். பார்த்தா அவனை கட்டி பிடிச்ச மாதிரி அவன் மேலே சாஞ்சிடுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, நானும் அவரும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறான். ஓ சரி, நீங்கள் கட்டி பிடிச்சி பேசிட்டு இருங்க, நான் அப்புறம் வரேன்ட்டு ஹீரோயின் கிளம்பி போயிடுறான். ஹீரோ, நானும் இந்த வந்துடுறேன், அவ்வளோதான் பேசி முடிச்சிச்சு அப்படின்னு கிளம்பி ஹீரோவும் பின்னாடியே வரான். ஹீரோயின் சொல்கிறான், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறா ஹீரோட்ட. ஒன்றும் இல்லையே. இல்லை, எனக்கு எப்படி இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் இவர் கொடுத்தாருன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஒருவேளை அன்னைக்கு உங்களை என்னோட பார்த்தோன்னே தான் இவர் இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, இது நம்ம வேற ஏதாவது டீல் பண்ணிக்குவோம், அவரை கண்டிப்பா நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. கண்டிப்பா அவனை விடக்கூடாது, நம்ம ஒரு வழி பண்ணிடுவோம், என் மேல எவ்வளவு பாசம் என் ஒய்ஃபுக்கு அப்படின்னு சொல்றான். நான் உங்களுக்கு கண்டிப்பா பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அண்ணங்காரனுக்கு இன்விடெக்ல இருந்து இன்வைட்மெண்ட் வருது. அதை பார்த்தோன்னே மேனேஜர் சொல்கிறான், சார் ஏற்கனவே அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, திரும்பி இன்விடேஷன் கொடுத்துட்டாங்க, அங்கே ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுது போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது அண்ணன் ஒய்ஃபும் வரான். அவள் கையிலையும் எதே கார்டு இருக்குது. அவள் பார்க்குறா. அவங்க விசாரிக்க சொன்ன இடத்துல அவங்க விசாரிச்சிட்டாங்க. ஷீக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகிடுச்சு, அதை பற்றி அனௌன்ஸ் பண்ண தான் வரான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டான். அடுத்த நாள் ஹீரோ காலையில் ஹீரோயினுக்காக செமையாக சமைச்சு ரெடியாக இருக்கான். ஹீரோயின் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறா.
போக போக தான் இந்த ஐயாக்கு என்னென்ன தெரியும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோயின் நாளைக்கு நடக்க போகிற அந்த ஃபங்க்ஷன் நினச்சி தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏம்மா, நீ தான் இப்போ உள்ள இந்த டெக்னாலஜி துறையோட புது ஸ்டாரு, நீயே பயந்தா எப்படி? கான்ஃபிடென்ஸாக போ, வெற்றி உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. இங்கிட்டு பார்த்தா அண்ணனுக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வரா, வந்து இந்த மாதிரி மிஸ்டர் ஷீக்கு வந்து ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. உனக்கு இப்போ என்ன வேணும், எதுக்கு இப்போ இங்கே வந்துன்னு கேட்குறான். நான் வந்து ஹீரோயின் வந்து நீங்கள் தான் அவளை காப்பாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த சின்ன வயசில் அவளை காப்பாற்றுறது உங்கள் தம்பி தான் எனக்கு தெரியும். நான் சொல்ல போறேன்னு சொன்னேன், அவனுக்கு செம்மையாக கோவம் வருது. இருக்கிற கொஞ்ச நஞ்ச பாசமும் உங்கள் மேலே இருக்குது போயிடும் அப்படின்னு சொல்லவும் அவன் ஓடி அங்கேருந்து கிளம்பிடுறான் கோவமா. அடுத்த நாள் காலையில் மீட்டிங்க்கு பே ஃபேமிலியிலேருந்து அண்ணங்காரன், அண்ணன் ஒய்ஃபு எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போ எல்லாரும் பேசிக்கிறாங்க, எப்படி இவளுக்கு இவ்வளோ திறமை, இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ அறிவாக இருக்கால அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ அண்ணங்காரனோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறான், ஆஹா ரொம்ப திறமை தான், இவ்வளோ சின்ன வயசுல எல்லாரையும் அவள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர அளவுக்கு ரொம்ப திறமையானவ தான் அப்படி இப்படின்னு பேசுகிறான். உடனே பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுகாரியெல்லாம் அவளை பற்றி மோசமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோயின் உள்ள வரா. ஹீரோயினை பார்த்தோன்னே ஃப்ரெண்டுக்காரி வேணுன்னே பேசிக்கிட்டே வந்து அவள் கையில் வச்சிருக்க ட்ரிங்க்ஸை ஊற்றிடுறான். ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம இன்னொரு ட்ரிங்க் எடுத்து அவன் மேலே ஊற்றிடுறான். யூ இடியட், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறா. நீ என்ன செஞ்சியோ அதுதானே திருப்பி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அங்கே மேனேஜர் பையன் வந்துடுறான். வந்தோடனே மிஸ்டர் சி வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அவன் ஸ்டேஜில் ஏறினு இன்னைக்கு என்வி டெக் வந்து மிஸ்டர் சார் லின்னோட ப்ராஜெக்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு பல நாளாக ஒரு ரூமர் தெரிஞ்சிருக்கும், மிஸ்டர் ஷீக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அது ரூமர் கிடையாது, அது நிஜம்தான். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு நிஜத்தையும் சொல்லணும், நான் மிஸ்டர் சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. என்னது, நீங்கள் ஷீ கிடையாது, அப்போ யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் ஷீன்னு கேட்டு தருந்தானே உள்ள வந்து ஹீரோ வரான். ஹீரோவை பார்த்தானே அங்கே இருக்க எல்லாருக்குமே அதிர்ச்சி, ஹீரோயினுக்கும் அதிர்ச்சி. ஹீரோ ஸ்டேஜில் ஏறி நின்று பேசிக்கிட்டு இருக்கான். சொல்கிறான், என்னை பற்றி நானே சொல்லிக்கிறேன், நான் தான் பெய் ஷென்யூ என்வி டெக்கோட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிறான். எல்லாருக்கும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது, ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அங்கே உள்ளவங்களாம் பேசிக்கிறாங்க, பெய் ஃபேமிலி ரொம்ப பெரிய ஆளுக தான்ப்பா, டேலண்ட் தான், அண்ணன் அப்படி ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறான், தம்பி புதுசாகவே ஒரு கம்பெனி உருவாக்கிட்டான் அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், இந்த சந்தோஷமான நேரத்தில் நான் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே கூப்பிட்டுருக்கேன். எனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, நான் கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணு என்னோட 20 வருஷ காதலி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கொஞ்சம் கூட யாராலையுமே எதிர்பார்க்க முடியலை. அந்த பொண்ணு யார் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அவங்க தான் இன்னைக்கு பார்ட்டியோட மெயின் கேரக்டர் லென் ஷென்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எல்லாரும் ஆச்சரியத்தில் வாயை பறந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், இந்த கம்பெனியோட 51% ஷேருக்கு என் ஒய்ஃபு தான் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது லூ சொல்கிறா, ஆமாம் இவளுக்கு எல்லாமே அதிர்ஷ்டம்தான், எதுவுமே இங்கே அதிர்ஷ்டம் இல்லை, உண்மையை சொல்ல போனால் இந்த கம்பெனியை நான் ஆரம்பிச்சது என் லின்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோயின் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹீரோயினை பார்த்து எனக்கு ஒரு சான்ஸ் தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஹீரோ. அப்போதான் ஹீரோயின் பழசில் நடந்த நிறைய விஷயங்கள் நினச்சி பார்க்குறா. அவன் நிறைய நாள் இதை தான் சொல்லியிருப்பான், ரொம்ப நாள் நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி. இவன் அதெல்லாம் விளையாட்டுக்கு சொல்கிறான்னு நினச்சிருப்பா. ஆனால் இப்போ தான் அதில் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா. சரின்னு நம்ம ஹீரோவோட சேரலான்னு ஸ்டேஜுக்கு போகும்போது அண்ணன்காரை கையை பிடிச்சிக்கிறான். அவனை பற்றி தெரிஞ்சிருந்துமா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், அவரை பற்றி நான் முழுசாக தெரிஞ்சுக்காம இவ்வளோ நாள் இருந்துட்டேன், இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் என் மனசே ஃபுல்லாக அவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ எப்படி சந்தோஷமா நான் வாழ போறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கத்துறான் அண்ணன்காரன். உடனே ஹீரோயின் சொல்கிறான், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, வாங்க நம்ம போகலான்னு சொல்கிறான். ஹீரோ வாமா நம்ம கிளம்பும் சொல்லிட்டு கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். அப்போது அன்னிக்காரி சொல்கிறா, உனக்கு நான் ஒரு உண்மையை சொல்லணும், நீ குழந்தையா இருக்கும்போது அந்த ஆக்சிடெண்ட்டில் உன்னை காப்பாற்றினது ஜியாங்கல்ல, ஷென்யோ தான் அப்படின்னு சொல்லி. இதை கேட்டோன்னே ஹீரோயினே ஷாக் ஆகிறா. ஏன்னா இவ்வளோ வருஷமும் அவன் தான் காப்பாற்றினான்னு அவன் நினச்சிக்கிட்டு இருந்தா. கோபத்தில் ஏதாவது தப்பாக சொல்கிறாளோ அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. அவள் சொல்கிறா, உண்மையை சொல்கிறதுல எனக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. உடனே ஹீரோவோட கையை எடுத்து பார்க்குறான். அந்த கையில் அந்த காயம் இருக்குது. இவளுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, இவளை காப்பாற்ற வரும்போது அவனுக்கு கையில் அடிபட்டிருக்கும், இதையே நீங்கள் அப்போ சொல்லன்னு. இதை சொல்லி நான் வந்து என்னை லவ் பண்ண வைக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவை புரிஞ்சுக்கிட்டு கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறான். அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் சொல்கிறான், இதை பற்றி ஏன் நான் முதல்ல தெரிஞ்சுக்காம இருந்துட்டேன், உங்களுக்கு கை ரொம்ப வலிச்சிருக்கும்ல அப்படின்னு கேட்குறான். எந்த நம்பிக்கையில் நான் கண்டிப்பாக உங்களோட சேருவேன்னு நீங்கள் நினச்சிங்க, எனக்கு கண்டிப்பாக தெரியும், என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என் ஒய்ஃப் அப்படின்னு நான் என்னைக்க முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. காலில் வந்து மேனேஜர் பேசுகிறான், இந்த மாதிரி நம்ம கேகே குரூப்போட போட்டிருந்த ஒப்பந்தத்தை நம்மகிட்ட கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க பே குரூப்போட ஒப்பந்தம் போட்டாங்க,
அவருக்கு ஏதோ நம்பிக்கையின்மை காரணமா அப்படி செஞ்சிருப்பார் போல அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். ஹீரோயின் கேட்குறான் என்ன கால் அப்படின்னு. ஒன்றும் இல்லை சும்மா ராங் கால் அப்படின்னு சொல்லி வச்சிடறான். ஹீரோயின் அப்புறம் மேனேஜர் விஷயத்த கேள்விப்பட்டுட்டு சரி நான் அவரை போய் சந்திக்கிறேன், இந்த விஷயத்த நீங்க ஷென்யூட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு போனான். அவனை போய் சந்திக்கிறான். அவன் நீ ஒரு சின்ன பொண்ணு, உனக்கு எப்படி டெக்னாலஜி பத்திலாம் தெரியும், எங்க குரூப் இப்போ புதுசா இதுக்குள்ள வந்திருக்குனாலும் எங்களுக்கு இதுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, நீங்க கண்டிப்பா எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கணும் அப்படின்னு பேசுறான். நீ ஒரு பொண்ணு, உனக்கு என்ன அவ்வளவு திறமை இருக்குமா அப்படி இப்படின்னு பேசுறான் அவன். இதுக்கு மேல என் பர்சனல் டயத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல அங்கிருந்து கிளம்புறான். அப்போ ஒரு பொண்ணு வேணுனே இடிக்கிறா. அவசரம் என் மேல வேணுனே நீ இடிச்சு போட்டோ எடுத்து நீ மிரட்டலான்னு பாக்குறீங்களா, ஒழுங்கா மன்னிப்பு கேளு, காசை கொடு, நான் உன்னை விட்டுறேன்னு சொல்றான். அப்ப அங்க இருக்கவங்களாம் சொல்றாங்க இவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்போன்னு சொல்லிட்டு உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்போனா காசு கொடுன்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயின் நினைச்சு வரா, இங்க நடந்தெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்னு, இந்த ரெக்கார்டை கொண்டு போய் போலீஸ்ல குடிப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றான். உன்னை அவசரம் இல்ல அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு பணம் மட்டும் கொடுத்தா போதுங்கிறா. இல்ல போலீஸ்ல கொடுத்தா தானே யார் உண்மை சொல்றா யார் பொய் சொல்றான்னு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. உடனே ஐயோ நம்ம மாட்டிக்கோமேன்னு சொல்லிட்டு அவ எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிடுறா. உடனே யாங் சொல்றான் பரவாயில்ல நீ ரொம்ப திறமையான பொண்ணு, எப்படி இதை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேக்குறா. நான் எதையுமே ரெக்கார்ட் பண்ணல, அவ ரொம்ப நேரமா உங்களே நோட்டை விட்டுட்டே இருந்தா, சரி ஏதோ பிரச்சனையாக போகுதுன்னு சொல்லிட்டு நான் சும்மா அப்படி சொன்னேன் அப்படின்னா. நீ உண்மையிலேயே ரொம்ப திறமையான பொண்ணு, நான் நீ பேச வரும்போது கொஞ்சம் கூட உன்னை நம்பல, மன்னிச்சுக்கோ, ஆனா நான் பேய் குரூப்போட ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட ஒத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதை இனிமே கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அதையே நீங்க கேன்சல் பண்ணணும், நம்ம 3 குரூப்பும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். ரொம்ப நல்ல ஐடியா, பரவாயில்ல, நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப திறமையா இருக்கு அப்படின்னு சொல்றான். அவளை யாங் தட்டி கொடுக்கலான்னு வரும்போது அங்க என்ஷோ வந்துடுறான். அவளை ஏதோ அட்டாக் பண்ண போறான்னு நினைச்சிட்டு அவன் கையை பிடிச்சிடறான். உடனே ஹீரோயின் ஏன் அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, அவர் கூட நான் பிசினஸ் டீல் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், வேற எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். உடனே என்சோ ஐம் சாரி, நான் ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். பரவாயில்ல நீ ரொம்ப நல்ல பையன், பொண்டாட்டிக்கு பாதுகாப்பா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. உங்களை பத்தி நான் தப்பா நினைச்சுக்கிட்டு தான் இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டேன், நீங்களும் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறான் யாங். என் ஒய்ஃபுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்றான் ஷி. அதுக்கப்புறம் இவங்களோட கம்பெனி எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறதுனால ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. அங்க பேய், அவங்க அண்ணனும் என்சோ, நம்ம ஹீரோயின் எல்லாரும் ஒன்னா உட்காந்துருக்காங்க. அப்ப ஹீரோவோட அண்ணன் சொல்றான் நீ உன் சொந்த குடும்பத்தை எதிர்க்க தயாராயிட்டல கம்பெனிக்காக அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோ சொல்றான் நான் உங்க ஃபேமிலில இருந்து கொஞ்சம் வித்தியாசமானவன், எனக்கு பிடிச்சவங்களை எதுக்காகவும் நான் துன்புறுத்த மாட்டேன், நமக்கு எவ்வளவுதான் காசு பணம் வந்தாலும் அன்புதான் என்னைக்கு நிரந்தரம். அப்ப யாங் அங்க வாராரு. அவரை பார்த்தோன்னே எல்லாரும் வெல்கம் பண்றாங்க. நம்ம கம்பெனி 3 பேருக்கும் சேர்ந்தா இந்த குரூப் பெரிய லெவலுக்கு வரும் அப்படின்னு சியர்ஸ் சொல்லி எல்லாரும் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க. அப்போ யாங் சொல்றான் மிஸ் லின்னோட அட்வைஸ் பண்ணி நம்ம கம்பெனி சூப்பராக வரும், அவங்களோட டெக்னாலஜி நாலேஜ் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ தேங்க்யூ சொல்றா ஹீரோயின். எந்திரிச்சு நின்று நான் இவ்வளோ தூரம் வளர்றதுக்கு காரணம் மிஸ்டர் பேய் தான், இதை நான் அவருக்கு மரியாதை செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அவனும் எந்திரிச்சு நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிடுறான். அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு வெளியில வரும்போது ஹீரோயினை கொண்டாடுறான். நீ எனக்கு மனைவியா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் ஒரு இடத்த காமிக்கணும், நீ என் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டு போறான். எங்கன்றான், பின்னாடியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறான். அந்த ஃபுட்பால் பிளே கிரவுண்ட்ல கூப்பிட்டு போய் ஃபுட்பால் போட போறான். இங்க என்னோட பழைய நினைவுகள் ஒன்று இருக்கு, அது உனக்கு ஞாபகத்துல இருக்கான்னு கேட்கறான். என்ன நீங்க நல்லா ஃபுட்பால் விளையாடுவீங்களா, ஆனா இது வரைக்கும் நீ ஃபுட்பால் விளையாடி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றா ஹீரோயின். நம்ம ஒன்னா படிச்ச காலத்துல நீங்க விளாண்டதே இல்லையே அப்படின்னு கேக்குறான். நான் விளாண்டா யார் பாப்பா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். உங்களுக்கு அப்பயே எவ்வளவு லவ்வர் ஃபேன்ஸ்ன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றான். ஆனா நான் லவ் பண்ணது ஒரே ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பாக்குறான் ஹீரோ. எனக்கு ஏன் லிட்டில் ராக்னு ஒரு பேர் இருக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான் ஹீரோ. சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்த யாவப்படுத்துறான் ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது 2 பேரும் அவங்கள புல்லிங் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவ தான் காப்பாத்துறா. உன் பேர் என்னன்னு கேக்குறான். என் பேரு பே என்சோன்னு சொல்றான். இவ்வளவு பெரிய பேர்லாம் என்னால யாவத்துல வச்சுக்க முடியாது, உன் பேரு லிட்டில் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி சொல்றா ஹீரோயின். இனிமே இதுதான் உன் பேரு அப்படின்னு சொல்றா ஹீரோயின். ஹீரோவும் சிரிக்கிறான். ஓ அப்ப நீ அப்ப இருந்து நீ என்னை விரும்புறியா அப்படின்னு சொல்றா ஹீரோயின். ஆமான்றா ஹீரோ. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.